காம் பில்லிங் சாஃப்ட்வேர்ல கம்பெனிலிருந்து பொருட்களை எடுத்துட்டு போகக்கூடிய வெஹிக்கிளோட லோடிங் ரிப்போர்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். மாஸ்டர்ல ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பொருட்களை ஷாப்ல இருந்து வெஹிக்கிளுக்கு மாத்துறதுனால இந்த ஸ்டாக் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல ஷாப் இருக்கட்டும், டு அப்படிங்கிற இடத்துல வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஹிக்கிள்ல என்னென்ன ஐட்டம்ஸ் லோட் பண்ண போறோம் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே செகண்ட் வெஹிக்கிளுக்கும் ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு வெஹிக்கிளுக்கும் என்னென்ன பொருள் லோட் பண்ண போறோம் அப்படிங்கிற என்ட்ரியை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த என்ட்ரிஸ் அந்தந்த ஸ்டாக் பாயிண்ட்ல ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் 1 மாத்திக்கிறேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வெஹிக்கிள் 1ல லோட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகும். அடுத்து வெஹிக்கிள் 2க்கு சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இதுல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த லோடிங் டீடைல்ஸை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் இங்க இருக்கிற பிரிண்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நமக்கு பிரிண்டாவும் வந்துடும்.